வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பற்றி தெளிவாக பேசியிருந்தோம். எந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணலாம், எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு, இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன் அனதர் அப்ரோச் கிரியேட்டிங் எ லிஸ்ட் இன் அனதர் கிரியேட்டிங் எ லிஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு x ஈக்குவலன்ட் எம்டி இப்படி கொடுத்தோமா எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். எம்டி லிஸ்ட்டு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் எக்ஸ் வந்துட்டு எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும், இன்டீஜர் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணால் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த 0 முதல் எண்ணிக்கை வரணும். இப்போ எக்ஸ்ன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆப்ஜெக்ட்னு தெரியும். எக்ஸ் டாட் லிஸ்ட் ஆப்ஜெக்டில் ஒரு மெத்தட் இருக்குது, பில்டின் மெத்தட் இருக்குது, அப்பண்ட் அப்படின்னு. இந்த ஐயை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 0 to 9 வந்து இன்சர்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மிக அற்புதமான ஒரு மெத்தடு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 0 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதலாம். இதே எப்படி இன்னொரு மோடில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மிகவும் சுலபமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டுனாவே அதுவே போதும். எக்ஸ்ன்னு கேட்டால் இது அதை விட ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, 10 இங்கே வந்து நம்ம இனிஷியலைஸ்டு இன்சர்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிரும். இப்போ நான் வேல்யூ வந்து நான் இங்கே வந்து 20 அப்படின்னு நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 0 முதல் 19 வரையான எண்ணிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் த லிஸ்ட். அதே மாதிரி ஆக்சஸிங் த லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தான் ட்ராவர்ஸ் ஆர் லூப் ஓவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவர்ஸ் ஆர் லூப் ஓவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவர்ஸ் ஆர் லூப் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இப்போ எனக்கு நம்ம வந்து லிஸ்ட் எக்ஸ் ஈக்குவலன்ட் டு அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ நான் ஒரு கிரியேட்டே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் பைத்தன் அப்படின்னு நான் ஏற்கனவே போன வீடியோவில் கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ லென்த் கேட்டோம். லென்த் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போ 0 to 5 நமக்கு வந்து எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோமா எனக்கு பி, எக்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தோமா எனக்கு என் பைத்தன் அப்படின்றது கிடச்சிரும். இப்போ ஐட்ரேட்டிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் எக்ஸ்ன்றது விச் கன்சிஸ்ட் ஆஃப் பைத்தான் எக்ஸ் பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தாவே போதுங்க. பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தாவே போதும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதோட இண்டெக்ஸ் நமக்கு இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இண்டெக்ஸுக்கும் நான் பொசிஷன் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இண்டெக்ஸ் அட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேணும் அப்படின்ட்டு இருக்கப்ப இண்டெக்ஸ் அட்னு கொடுக்குறேன். இண்டெக்ஸ் அட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்றது பதில் நான் லென்த் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மாற்றினேன். ஃபார் ஐ இன் லென்த் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். லென்த் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப இண்டெக்ஸ் அட் ஒரு நிமிஷம் கமா மிஸ் ஆகுது. இப்போ கமா கொடுத்துட்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் எடிட்டபிள் ரேஞ்ச் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ரேஞ்ச் தான் நம்மளுக்கு இன்டீஜர். ஸோ எனக்கு இண்டெக்ஸ் அட் 0 1 2 3 4 5 வருது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட பொசிஷன் வேணும்னா என்ன எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு நான் கொடுத்துட்டுனா எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்டுனா எனக்கு வந்து இண்டெக்ஸ் அட் 0ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பி இருக்குது, இண்டெக்ஸ் அட் 1ல் என்ன இருக்குது ஒய் இருக்குது அப்படின்னு அழகாக எனக்கு சொல்லும். ஸோ இங்கே நான் லென்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே எனக்கு ரிவர்ஸ் வேணும் அப்படின்னு இண்டெக்ஸ் அட் 0 அதே மாதிரி ரிவர்ஸ் பேக் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து -1 இது -2 இது -3 இது -4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது -4 -5 -6 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு பேக் அதாவது ரிவர்ஸ் பேக் ஆர்டரிங்கில் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும். இப்போ ஐ இருக்குது, ஐ மைனஸ் லென்த்து, ஐ மைனஸ்
லென்த் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே நமக்கு என்னன்னு தெரியும் 6, ஐ வந்து 0 மைனஸ் 6 வந்து -6 தான். அப்போ கரெக்டாக வந்து 0 -6ம் பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் அட் 0வா இருந்தாலும் சரி -6ஆக இருந்தாலும் சரி எனக்கு வந்து பி அப்படின்னு சொல்லும். இது ஒரே ப்ரோக்ராமில் ட்ராவர்ஸ் ஓவர்னா என்ன, இப்போ 0 எக்ஸ் ஆஃப் -6ன்னு கொடுத்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பி தான் வருது. அதே தான் இங்கேயும் பி அப்படின்ற டிஸ்பிளே ஆகுது. இதுதான் ட்ராவர்ஸ் ஓவர் ஆர் லூப் ஓவர் ஐட்ரேட்டிங் மெத்தட் ஆஃப் லிஸ்ட்னு சொல்லுவோம். இன்னும் லிஸ்ட்டில் வந்து சில ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.